இப்படி எல்லாரும் ப்ராப்பராக மார்னிங் 8 o'clock, ஆஃப்டர்நூன் 1 o'clock, நைட்டு டின்னர் 8 o'clock முடிச்சுக்குவீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. யாருமே வந்துட்டு லைவில் வரல அப்படின்ட்டுனா நான் ஒரு மெசேஜ் எப்போவுமே சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு வீடு ஒரு தெருவில் வந்து ஒரு கீரைக்காரம்மா வந்து கீரை விற்றுக்கிட்டு இருந்துச்சான். கீரை கட்டு 5 ரூபா, கீரை கட்டு 5 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து ரெகுலராக கொண்டு கொடுக்குற வீட்டில் வந்துட்டு போய் உக்காந்துருந்தாங்களாம். அந்த வீட்டுக்காரம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்களாம். போனோடனே அம்மா கீரை வேணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா வந்து எவ்வளோ கட்டு கீரை அப்படின்னு கேட்டாங்களாம். 5 ரூபா அப்படின்னாங்களாம். உடனே 5 ரூபாயா? நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு பை கொடுக்க மாட்டான் சூப்பர் மார்க்கெட்லாம். அவன் சொன்ன ரேட்டில் வாங்கணும். பை நம்ம தான் கொண்டு போகணும், இல்லைன்னா மடியில் தான் தூக்கிட்டு வரணும். ஆனால் இந்த அம்மா வந்து வீடு தேடி வந்து கூடையில் வந்து சுமந்துக்கிட்டு வந்து வீடு தேடி வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ கட்டு அப்படின்னா 5 ரூபா. 5 ரூபாயா? குறைச்சி கொடு, என்ன கீரை போய் 5 வாங்குற அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு 3 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கீரைக்காரம்மா வந்துக்கிட்டு இல்லைம்மா கட்டுவலி ஆகாதுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமேட்டுக்கு சரிம்மா ஏதோ நீ கொடுக்குறதா கொடுமா, இந்தம்மா கீரை அப்படின்னு கொடுத்தாங்களாம். அந்த அம்மா கீரையை வாங்கிக்கிச்சான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த கீரை விற்க வந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்து மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டாங்களாம். உடனே இந்த வீட்டுக்காரம்மா இருக்காங்கள, கீரை வாங்கினாங்கள்ல 3 ரூபா கொடுத்து, அவங்க வந்துட்டு ஒடியாந்து என்ன பண்ணுது, அவங்க பேரை சொல்லி என்ன பேர் சொல்லலாம், ஏதோ ஒரு பாண்டியம்மா அப்படி இப்படின்னு சொல்லலாம். என்ன பாண்டியம்மா பண்ணுது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா காலையில் நேரமே போய் மார்க்கெட்டில் கீரை எடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ண வந்துட்டு சாப்பிட்லம்மா, பசி மயக்கம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த கீரை விற்கிறவங்க. அதுக்கு வந்துட்டு இந்த அம்மா சொன்னிச்சான், காலையில் யாராவது சாப்பிடாம அப்படி வந்து வியாபாரம் பண்ண வருவாங்களா, அப்புறம் மயக்கம் வராதா அப்படின்ட்டு ஓடி போய் ஒரு சொம்பு மோர் கொண்டு வந்தாங்களாம். வீட்டுக்காரம்மா ஒரு சொம்பு மோர் கொண்டுட்டு வந்து இந்த கீரை விற்கிற அம்மாவுக்கு கொடுத்தாங்களாம். அந்த அம்மா அப்படியே நல்லா ஒரு சொம்பு மோரும் நல்லா குடிச்சிட்டு, ரொம்ப நன்றிம்மா, நான் போயிட்டு நாளைக்கு கீரை கொண்டுக்கிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்களாம். இதையெல்லாம் வந்து அந்த வீட்டுக்காரம்மாவோட பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க பொண்ணு கேட்டாங்களாம், ஏம்மா அந்த கீரைக்காரம்மா வந்தாங்க, கட்டு 5 ரூபான்னு சொன்னதுக்கு இல்லை முடியவே முடியாது, என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிற, கட்டு 3 ரூபாய்க்கு கூடன்னு பேரம் பேசி வாங்கினீங்க. ஆனால் அந்த அம்மா மயக்கம் பட்டோன்னே ஒரு சொம்பு மோர் கொண்டு வந்து கொடுக்குறீங்க. காசில் கணக்கு பார்த்த நீங்கள் மயக்கம் பட்டோன்னே ஓடி போய் மோர் கொண்டு வந்து கொடுக்குறீங்களேம்மா, இது எப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொன்னிச்சான், கீரை வியாபாரங்கிறது கீரைக்கு நான் பேரை பேசுவேங்கிறது வந்து வியாபாரம், இது வந்து மனிதாபிமானம். கீரைக்கு வந்து நம்ம ரேட்டு குறைச்சி கேட்கலாம். அந்த அம்மா மயக்கம் வர தருவாயில் இருக்கும்போது